19வது MQ-9 ட்ரோனை தாக்கி அழித்த ஏமன். $600 மில்லியன் இழந்த அமெரிக்கா. ஏமனில் உள்ள சனாவின் வடகிழக்கு பகுதியில் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 4 ட்ரோன்களை ஏமன் ராணுவ படை சுட்டு வீழ்த்தியுள்ளது. காசா போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 19 ட்ரோன்களை ஏமன் ராணுவம் வீழ்த்தியுள்ளது. இதன் மூலம் $600 மில்லியன் அமெரிக்காவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல். சைரன் சத்தத்தால் அலறிய ஆக்கிரமிப்பாளர்கள். இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தையும் ஆஸ்டாட் நகரத்தில் உள்ள ராணுவ தளத்தையும் குறிவைத்து ஏமன் ராணுவ படை 2 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. தாக்குதலுக்கு பாலிஸ்டிக், ஹைபோன்சோனிக் மற்றும் சுல்ஃபிகர் ரக ஏவுகணைகளை ஏமன் ராணுவம் பயன்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. ஏமனின் ஏவுகணைகளால் மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன் சப்தம் அலறியது. இதனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் பங்கர்களுக்கு ஓடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. ஹமாஸ் வைத்த பொறி. சிக்கி உயிரிழந்த பல இஸ்ரேல் ராணுவத்தினர். காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்துவதற்காக ஒரு வீட்டிற்குள் சென்றுள்ளனர். ஆனால் அவர்கள் வருவதை முன்பே கணித்த ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் அங்கு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்துள்ளது. சாதாரண பொதுமக்கள் தான் இருப்பார்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று எண்ணி இஸ்ரேல் படை உள்ளே நுழைந்துள்ளது. ஆனால் ஹமாஸ் வைத்த பொறியில் வசமாக சிக்கி பல இஸ்ரேல் ராணுவத்தினர் உயிரிழந்துள்ளனர். இந்த பகுதியில் ஏராளமான ஹெலிகாப்டர்களை கொண்டு இஸ்ரேல் ராணுவத்தினரின் உடல்களை மீட்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு முன்னதாக காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்கு ஹமாஸ் ராக்கெட் தாக்குதல் நடத்தியது. ரஃபா நகரத்தை முழுமையாக கைப்பற்றிவிட்டால் ஹமாஸால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து ரஃபா நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. ஆனால் அதையும் மீறி ஹமாஸ் ராக்கெட் தாக்குதலையும் பொறி வைத்து பதுங்கு குழி தாக்குதலையும் நடத்தியிருப்பது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது. அந்த அமெரிக்க இஸ்ரேலியரை விடுவித்தால் காசா போரில் பின்வாங்க தயார். புதிய ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ள இஸ்ரேல். இஸ்ரேல் தரப்பில் காசா போர் தொடர்பாக புதிய ஒப்பந்தம் முன்மொழியப்பட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலியரான ஏடன் அலெக்சாண்டர் உட்பட 9 கைதிகளை ஹமாஸ் விடுவித்தால் போர் மீண்டும் தொடங்கிய மார்ச் 2ஆம் தேதி காசாவில் இஸ்ரேல் படை எங்கு இருந்ததோ அந்த பகுதிகளுக்கு பின்வாங்கி செல்லும் என்றும் சர்வதேச சமூகங்களால் காசாவிற்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேலின் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படும் என்று இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளது. ஆனால் இதில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் காசாவிலிருந்து முழுமையாக இஸ்ரேல் படை வெளியேறுவது ஆகிய ஹமாஸின் நிலைப்பாடுகளை இஸ்ரேல் இந்த முதற்கட்ட முன்மொழிவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. காசா போர் குறித்து இஸ்ரேல் வெளியிட்டிருக்கும் இந்த முன்மொழிவுகள் காசா தரப்பில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் கைதிகளை மீட்டெடுக்கும் இஸ்ரேல் முயற்சி. இது சமமான ஒரு முன்மொழிவாக இல்லை என்று ஹமாஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த முன்மொழிவை முன்னிறுத்தி இரு தரப்பிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை முழுமையாக காசாவை விட்டு வெளியேறுவது, ஹமாஸ் காசாவில் முழுமையாக கலைக்கப்படுவது, அடுத்ததாக காசாவை யார் நிர்வகிப்பது தொடர்பானதாக பல முன்மொழிவுகள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. ஏமன் தொழிற்சாலையை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். ஏமன் சனா பகுதியில் உள்ள செராமிக் பீங்கான் தொழிற்சாலையை குறிவைத்து அமெரிக்கா 2 வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 6 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர். 26 தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். இவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. சில நாட்களுக்கு முன்பு $30 மில்லியன் மதிப்புடைய அமெரிக்காவின் MQ-9 ட்ரோனை ஏமன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இதில் ஆத்திரமடைந்த அமெரிக்கா ஏமன் ராணுவ தளத்தை எதிர்கொள்ள முடியாமல் அப்பாவி தொழிலாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது.